ஹாய், ஆட் ஆர் ஈவன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை பைத்தானில் எப்படி டைனாமிக்காக எழுதலான்றத இந்த டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோடை எழுதிட்டேன். ஸோ டைம் கன்வீனியன்ட்காக. ஓகே, நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 3 அரே தேவைப்பட்டுச்சு. ஸோ 3 அரே டிக்ளேர் பண்ணிட்டேன். அரேனா உங்களுக்கு என்ன தெரியும்? கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒன்றா ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அரே யூஸ் ஆகுது. ஸோ டோட்டல் இன்புட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் நான் இன்புட் வாங்குகிறேன். என்ன இன்புட் வாங்குறேன்னா, இப்போ ஆட் ஆர் ஈவன் அப்படின்ற நம்ம ப்ராசஸில் எத்தனை எலமெண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம், எத்தனை நம்பர்ஸ் டோட்டல் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற கவுண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டேன். அந்த கவுண்ட் இருந்தால் தான் நம்ம எத்தனை நம்பர் வாங்க போகிறோன்றதை நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஒரு 5 நம்பர் கொடுக்குறேன்னா, அடுத்து இந்த ஃபார் லூப் மூலமாக நான் அந்த 5 நம்பரையும் கெட் பண்ணுறேன். எப்படி கெட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் என் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு ஃபார் லூப் தெரியும். ரேஞ்சுன்றது என்னென்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். டோட்டல் இன்புட்ஸ், அதாவது நம்ம ஒரு 5 கொடுத்தா 5 வரைக்கும் நமக்கு போகணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம கொடுக்குற இன்புட்ஸை நான் ஏல கெட் பண்ணுறேன். அது எப்படி கெட் பண்ணுறேன்னா, இன்ட்டாக கெட் பண்ணிக்கிறேன், இன்டீஜராக கெட் பண்ணிக்கிறேன். இன்புட் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி யூஸருக்கு என்ன மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன்னா, என்டர் த ஸ்ட்ரிங் ஆஃப் 5 பொசிஷன் நம்பர். அப்படின்னா என்னென்னா, ஸ்ட்ரிங் ஆஃப் 5ன்றது இப்போ நம்ம ஒரு 5 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனை காட்டும். ஸோ அப்போ யூஸருக்கு எத்தனை நம்பர் நம்ம என்டர் பண்ணுறோன்றது தெரியும். ஸோ அதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் அந்த கொடுத்த நம்பர் இன்புட்ஸை வாங்கி லிஸ்ட் அப்படின்ற lst அப்படின்னு இருக்குல்ல, இது இந்த அரேயில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம், append அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம யூஸர் கொடுக்குற எல்லா இன்புட்டையும் வாங்கி ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் அப்படின்ற லூப்பில் இப்போ நான் ஜே என்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். லிஸ்ட்டு, அதாவது நம்ம இப்போ யூஸர்கிட்டேருந்து வாங்கி ஸ்டோர் பண்ண லிஸ்ட்டு அப்படின்ற அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த ஜே ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் கண்டிஷன் என்னென்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஒவ்வொரு நம்பராக தான் எடுத்து நம்மளுக்கு இஃப் கண்டிஷனில் கொடுக்கும். இப்போ இந்த ஃபார் லூப்பில் இப்போ ஜே வந்து மாடுலஸ் 2 = 0 அப்படின்னா, ஜேவை டிவைட் பண்ணி நம்மளுக்கு மீதி எதுவும் கிடைக்கல, 0. அதான் கான்செப்ட் ஆட் ஆர் ஈவன்ன்றதுக்கு. அப்படி கிடைக்குதுன்னா அந்த நம்பரை நான் ஈவன் அப்படின்ற அரேயில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடி. அந்த ஈவன்ன்ற அரேயில் நான் அப்பெண்ட் பண்ணுறேன். அதாவது அதுக்குள்ளே சேர்க்குறேன் எந்த வேல்யூவை, இந்த ஜே, அதாவது எந்த நம்பர் ப்ராசஸ் ஆகிடுதோ அந்த நம்பர். அப்படி அந்த ஜே ஈக்குவல் மாடுலஸ் 2 = 0 அப்படின்றது கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். அந்த நம்பர் கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா ஈவன் ஆர் ஆடு 2 சாய்ஸ் தானே இருக்குது. ஸோ எல்ஸ் பார்ட் வந்தோடனே அந்த ஆட் நம்பரை நான் ஆட் அப்படின்ற அரே, இங்கே பாருங்க ஆடுன்றது ஒன்று டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆடுன்ற அரேக்குள்ளே நான் அப்பெண்ட் பண்ணிக்கிறேன், அதாவது சேர்த்துறேன். ஸோ இப்போது இந்த ப்ராசஸ் எல்லா நம்பரும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, தீஸ் ஆர் த ஆட் நம்பர்ஸ், தீஸ் ஆர் த ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே இந்த ஆட் அப்படின்ற அரேவை கொடுத்துருக்கேன். எதுக்காகனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எரர் அடிக்காமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் வெளியே கிடைக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, நான் இப்போ டோட்டலாக எத்தனை நம்பர் கொடுக்க போகிறேன்னா 6 நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ 0th பொசிஷன் என்ன கொடுக்க போகிறேன்னா 2, 5, 7, 11, 4. ஓகே ஃபைன், நமக்கு இப்போது அவுட்புட் கிடைச்சிருச்சு. தீஸ் ஆர் அவர் ஆட் நம்பர்ஸ், தீஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். நம்ம கொடுத்த நம்பர்ஸில் எது ஆட் நம்பர் எது ஈவன் நம்பர்னு நமக்கு இன்டிவிஜுவலாக பிரித்து கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே ஃபைன், தேங்க்யூ.